வணக்கம். இன்னைக்கு நம்ம இருக்கிற இடம், திண்டுக்கல் மாவட்டம், திருச்சி மாவட்டம் எல்லையில இருக்கிற ஒரு சின்ன ஒரு மலை பிரதேசத்துல இருக்கிறோம். இந்த மலையில ஒரு கருப்பசாமி கோயில் இருக்கு. அந்த கோயிலுடைய விசேஷம் என்னன்னா, ஒரு 1000 வருடங்களுக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு பாறை வந்து மின்னலால் பிளக்குது. மின்னலால் பிளந்து அந்த இடத்துல ஒரு அந்த சுத்தி இருக்க மக்களுக்கு வந்து ஒரு அறிகுறிய காட்டுது. இந்த இடத்துல நான் இருக்கிறேன் அப்படின்னு. அதனால அந்த பேருக்கு வந்து அந்த கருப்புசாமிக்கு பேரே வந்து குன்றாமலை கருப்புசாமின்னு சொல்றாங்க. ஆனா, அந்த பாறை மின்னலால பிளந்து அந்த மக்களுக்கு ஒரு அறிகுறிய காட்டுது. அதிலிருந்து இந்த இடத்துல அந்த மக்கள் வந்து இந்த கருப்புசாமிய வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்ப அந்த மின்னலால் பிளந்த பாறைய வந்து உங்களுக்கு வீடியோல காட்டப் போறேன். வாங்க போலாம். இப்ப நம்ம அந்த கருப்புசாமிக்கு பார்ப்போங்க. அந்த மின்னலால் பிளந்த பாறையையும் உங்களுக்கு நான் காட்டப் போறேன். இது ஒரு கன்னி மரம் வச்சிருக்காங்க. கீழ வந்து ஒரு கருப்புசாமி வந்து பாறையா தான் வச்சு வழிபடுறாங்க. இது வந்து ஒரு கன்னி மரம் தான் வச்சிருக்காங்க. இந்த இடத்துல இந்த கன்னிமார் தெய்வங்கள் தான் அடையாளப்படுத்தியிருக்காங்க. கருப்புசாமிக்குன்னு சொல்லி அருவா வச்சிருக்காங்க. ஆனா, அது எந்த பக்கத்து சிலையா இருக்காங்கன்னு தெரியல. குதிரை ஒண்ணு இருக்கு. இப்போ வாங்க அந்த மின்னலால் பிளந்த பாறைய உங்களுக்கு நான் காட்டுறேன். அப்போ கீழ பாம்புகள் ஏதாச்சும் இருக்கான்னு கவனமா பார்த்துக்கணும். இதுதாங்க மின்னலால் தாக்கப்பட்டு இந்த பாறை இரட்டை பிளவுற்றிருக்குது. இந்த பகுதி உள்ள முடியாது. ரொம்ப சிரமம். இந்த உயரத்துல இருந்து ஏற முடியாது. இந்த பாறையினுடைய இந்த வடிவத்தினால தான் இந்த இடத்துல வந்து தெய்வமா வழிபட்டுட்டு வர்றாங்க. இந்த பாறையினுடைய தாக்குதல்ல. இந்த மின்னலுடைய தாக்குதல்ல இந்த பாறை வந்து இரட்டை பிளவுற்று மிகப்பெரிய ஒரு பாறைங்க. இப்ப இந்த பாறையுடைய முழு வடிவத்தையும் காட்டுறேன் பாருங்க. இந்த இடத்துக்கு பேரு குன்றாமலை. குன்றாமலை அப்படிங்கிறாங்க. ஆனா இது வந்து ஒரு பெரிய வழிபாட்டு தலமா இல்லாம, சிதிலம் அடைஞ்சு தான் இருக்குது. ஏன்னா நம்மளுடைய சேனலை பொறுத்தவரையிலும் எது பிரபல்யம் ஆகாம இருக்குதோ, அதுகள எடுத்து வெளி உலகத்துக்கு காட்டுறது தான் நம்மளுடைய ஒர்க்கு. சும்மா சர்வசாதாரண பாறை இல்லைங்க. மிகப்பெரிய பாறை. இது உள்ள சுரங்கங்களும், குகைகளும் இருக்கதா சொல்றாங்க. ஆனா பயன்பாடு இல்லாம இருக்கிறதுனால, உள்ள போக முடியுமான்னு தெரியல. இப்ப நம்ம அப்படியே கீழ் பகுதிக்கு சுத்தி இறங்கிருவோம். இப்ப நம்ம இந்த பாறையுடைய மேல் பகுதிக்கு வந்துட்டோங்க. நீங்க பார்க்குற இந்த பகுதி திண்டுக்கல் மாவட்டம். லொக்கேஷன் வந்து மிக அற்புதமா, அழகா இருக்கு. இந்த பகுதியில வந்து கிழக்கு பகுதி வந்து திருச்சி மாவட்டம் ஆரம்பிக்குது. சுற்றும் மலைகள் சூழ்ந்த ஒரு பகுதி. இந்த பகுதி திண்டுக்கல் திருச்சி மாவட்டத்தோட எல்லை பகுதியில இருக்கு. தூரத்துல தெரியறதெல்லாம் வந்து ஒரு குளிர்பதன கிடங்கு. இந்த பக்கம் வந்து ஒரு அம்மன் கோவில் இருக்கு. மிக ஒரு ரம்மியமான இடங்க. ஆனா அந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வழிபாட்டு தலம் பெருசா இல்லாம, ஏதோ என்னைக்கோ விசேஷ நாள் ஒரு நாள்ல வந்து யாராச்சும் வழிபடுறது மாரி, இந்த மாதிரி தான் வச்சிருக்காங்க. இப்ப நம்ம அப்படியே கீழ இறங்குவோம். இறங்கிட்டு அடுத்த பகுதிக்கு ஏதாச்சும் நல்ல ஒரு கோவில் இருக்கான்னு சொல்லி பார்ப்போம். இருந்தா அந்த பகுதியும் வீடியோல பதிவு பண்ணுவோம். சிறு சிறு கோவில்களாக இருந்தாலும், சிறு சிறு தெய்வங்களாக இருந்தாலும், அதை எல்லாமே நம்ம நம்ம அறியா உலகம் சேனல்ல வந்து அறியப்படுத்துறது தான் இந்த சேனலோட வேலை. இந்த சேனல பார்க்குற நண்பர்கள் யாரா இருந்தாலும், உங்க ஊருக்கு பக்கத்துலயும் கோவில்கள பிரபலியப்படுத்தணும், வெளி உலகுக்கு தெரியப்படுத்தணும்னு நெனச்சா,
மறக்காமல் நம்மளை வந்து தொடர்பு கொள்ளுங்கள், கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த தரகு புல் அப்படின்னு சொல்கிறது கூட ரொம்ப செழிப்பாக இருக்குது. இப்போ நம்ம அப்படியே சுற்றிட்டு கீழே இறங்குவோம். இந்த பாறையோட முழு பகுதியும் சுற்றி வந்துட்டோம். கருப்புசாமி சிலை இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் கருப்புசாமி சிலையெல்லாம் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஒரு மிகப்பெரிய பாறை, மின்னல் வெட்டி, அந்த பாறையில் ஒரு பெரிய வந்து ஹோல்ஸ் இருக்குது. சுற்றி வந்துட்டோம். மிகப்பெரிய ஒரு ஆலமரம் இருக்குது. நண்பர் ஒருத்தர் சொன்னார் அப்படிங்கிறதுனால இந்த இடத்தோட வீடியோவில் போடணுங்கிறது. இது சின்ன சின்ன தெய்வங்களாக இருந்தாலும் அதை வந்து நம்ம வெளி உலகத்துக்கு கொண்டு வரணுங்கிறது அந்த சேனலோட நோக்கம். இது ஒரு கன்னிமார் சிலையாக தான் இருக்குது. சிலை செஞ்சுருக்காங்க. கன்னிமார் சிலை. இதைத்தான் செஞ்சுருக்காங்க. அப்பப்போ வழிபடுறதுக்காக சூடம், பத்தி, விளக்கு, இவ்வளவுதான் வழிபாடு முறையில் இருக்குது. காணிக்கை காசு கூட போட்டிருக்காங்க. ஆனால் யாரும் எடுக்கலை. இந்த பகுதி பார்த்தீங்கன்னா கொண்டாந்து நம்ம ஒரு வேண்டுதலுக்கோ விசேஷத்துக்கோ ஒரு கடா வெட்டு பண்ணுறது மாதிரி தான் அந்த கடா வெட்டு பண்ணுற கோயில் தான் அது. வச்சு சாப்பிட்டுட்டு இப்போ பாருங்க, கடா வெட்டினா இங்கேயே அரைச்சி சமைச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு ஆட்டுக்கல் இங்கேயே சௌகரியம் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பண்ணலாம். ஒரு அம்மிக்கல் வந்து இங்கேயே சரி பண்ணி வச்சுருக்காங்க. மிளகா செலவுலாம் அரைச்சி இங்கேயே சாப்பிட்டுட்டு படுத்துக்கலாம். அடுப்பு இந்த பாருங்க, இங்கேயே ஏற்கனவே சாப்பிட்றதுக்கான சமையல் பண்ணுறதுக்கான அடுப்பு, விறகு எல்லாமே. இடம் வந்து நல்லா உட்காந்து சாப்பிட்றதுக்கு சௌகரியமான ஒரு இடமா தான் இருக்குது. இந்த கோயிலை வந்து பராமரிக்கிறவங்க, வழிபடுறவங்க இன்னும் அதை வந்து கொஞ்சம் எடுத்து நல்லா செஞ்சாங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ அந்த கோயிலுடைய வரலாறு, இதனுடைய அமைப்பு எங்கே இருக்குங்கிறத இந்த வீடியோவில் நான் அறிமுகப்படுத்தியிருக்கேன். இது ஒரு சின்ன வீடியோவாக இருந்தாலும், சின்ன தெய்வமாக இருந்தாலும், தெரியாத ஒரு தெய்வங்களை, அறியாத ஒரு தெய்வங்களை நம்ம சேனலில் அறிமுகப்படுத்துறது தான் நம்மளுடைய நோக்கம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஏரியாக்களில் இதே மாதிரி கோவில், இது மாதிரி வெளியே சொல்லணும் அப்படிங்கிற கோவில் இருந்துச்சுன்னா எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.